friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. so that இதுக்கு மேல நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சாட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா தான். இது வந்து வீட்லயே நம்ம எப்படி பண்றது, எந்த மிஷினும் இல்லாம இவ்வளவு கிறிஸ்பியா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து மேத்தி ஃப்ளேவரில் இந்த காக்ரா பண்ணுறனால கொஞ்சம் நான் மேத்தி ஆட் பண்ணுறேன். இது வேற ஒன்றுமே இல்லை, வெந்தயத்தோட இலையை நல்லா காய வச்சது தான். ஸோ இதை நல்லா வந்து இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஃப்ளேவர் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பண்ண போகும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கசக்கி நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போறோம். நம்ம பாருங்க, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்து இதை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இப்படி பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போறோம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேருங்க. நம்ம நார்மலா எப்படி ஒரு சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா பிசைவோமோ அந்த பதத்துக்கு இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா லைக் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ஊறினா போதும், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்காது. ஸோ வந்து பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது ஆக்சுவலி உடம்புக்கும் நல்லது தான். நம்ம அவ்வளோவா எண்ணெய் சேர்க்க மாட்டோம் இது சுட போகும்போது கூட. அண்ட் வந்து மேத்தி போடுறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெந்தயத்தோட இலையும் ரொம்ப நல்லது. அதை காய வச்சு சேர்த்துருக்கனால ரொம்பவே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு கப்பில் நான் வந்து கோதுமை மாவு தனியாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் திரட்ட போகிறோம். அந்த மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி ஒரு பெரிய இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு சைடும் மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்க்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரோல் பண்ண பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஒரு கட்டரோ இல்லை ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம காக்ராவை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவாவை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம திரட்டி வச்ச மாவை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு 2 சைடும் வேக வச்சுக்கலாம். லைக் 2 சைடும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ண பிறகு இதை வந்து நம்ம இந்த மாதிரி துணியை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 4ஆ மடக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரெஷரும் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காக்ரா கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அது வேகணும். உங்களுக்கு 2 சைடும் அது தெரிய வரும். 2 சைடுமே வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர போகும்போது உங்கள் காக்ரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ தட் நல்லா கரியாமல் உங்களுக்கு ஸ்லோவாக அது ரெடி ஆகும். அந்த டைமில் நல்லா கிறிஸ்பினஸும் உங்களுக்கு காக்ராவில் வரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு இது பண்ணவே தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோ நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே உங்களுக்கே தெரியும் காக்ரா ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் திருப்பி போட போகும்போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு அதை டச் பண்ண போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டுருங்க.
பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை பண்ணி எடுக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அது மேலே லைட்டாக நெய் ஊற்றி மேலே மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச், காக்ரா சாண்ட்விச்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான சாட் இருக்குது. நீங்கள் மின் ஸ்ட்ரீட்லலாம் போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாட் கிடைக்கும். அதே மாதிரி சாட் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதை அதுக்கு முன்னாடி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாட் ஐட்டம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த சிம்பிள் சார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு சாண்ட்விச், காக்ரா சாண்ட்விச் எப்படி வீட்டிலே வந்து சூப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது.